ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் தான் பார்க்க போகிறோம். தமிழில் என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஊர் பெயர்களின் மறு பெயர்கள். சரியா, ஊர் பெயர்களோட மறு பெயர்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஊர் பெயர்களின் மறு பெயர் வந்து பார்த்துருப்போம். என்ன புக்கு? அவுட் சோர்ஸ் புக்கில் பார்த்துருப்போம். ஓகேவா, அவுட் சோர்ஸ் புக்கில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இல்லாமல் இன்னும் என்னென்ன இருக்குது, அந்த அவுட் சோர்ஸ் புக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 54 கிட்ட இருக்கும். ஓகேவா, வியாச விளக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 54 கிட்ட நம்ம வந்து பார்த்துருப்போம். அது வந்து பார்ட் 1 வீடியோ. ஓகேவா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இது இல்லாத இன்னும் என்னென்ன இருக்குன்னா இன்னும் நிறையா இருக்குது. சரியா, இப்போ அதை தான் வந்து நம்ம வந்து இப்போ ஒவ்வொன்றா வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா, பாருங்கள், ஊர் பெயரின் மருவு சொற்கள், ஊர் பெயர்களின் மருவு பெயர்கள். அப்போ மருவுனா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றது தெரியணும். ஓகேவா, மருவுனா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரியணும். அப்போ பாருங்கள், தொன்று தொட்டு இலக்கண முறைப்படி வழங்கி வந்த ஒரு சொல். ஓகேவா, காலங்காலமாக தொன்று தொட்டு இலக்கண முறைப்படி வழங்கி வந்த ஒரு சொல் கால மாற்றத்தால், ஓகேவா, கால மாற்றத்தால் அந்த சொல்லில் உள்ள எழுத்துக்களோ சொல்லோ சிதைவுற்று சுருங்கியோ மாற்றமடைந்தோ வழங்கப்பட்டு வருவது தான் மருவு. அப்போ அந்த சொல் வந்து என்ன ஆகும், ஏதோ ஒரு சிதைவு ஏற்பட்டு ஏதோ சொல் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்கலாம். ஓகேவா, இல்லை அந்த சொல் வந்து சுருங்கியிருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது மாற்றமே அடைஞ்சிருக்கலாம். அப்படி அடைஞ்சு வருவதுக்கு பேர் தான் என்னது, மருவு அப்படின்றாங்க. சரியா, சரி, இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ உறையூர்னு வந்து பழைய காலத்தில் வந்து இருந்தது, காலங்காலமாக உறையூர்னு தான் இருந்தது. அது காலப்போக்கில் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா உரந்தை அப்படின்னு மாறிடுச்சு, சிதந்துச்சிருச்சு, மருவிருச்சு. சரியா, இப்போ உரந்தைன்னு மருவிருச்சு. அப்போ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா மருவு சொற்கள் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது இந்த மாதிரியான டேட்டா எல்லாத்தையும் வந்து இதில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அப்போ பாருங்கள், ஊர் பெயர்களின் மருவு சொற்கள். சரியா, ஊர் பெயர்களின் மருவு சொற்கள். அப்போ பாருங்கள், கருவூர், கரவூர், வஞ்சி, இது எல்லாமே சேர்ந்து இப்போ எப்படி மாறி இருக்குது அப்படின்னா கரூர் அப்படின்னு மாறி இருக்குது. சரியா, என்ன மாறி இருக்குது, கருவூர், கரவூர், வஞ்சி, இது எல்லாமே கரூர்னு மாறி இருக்குது. சரியா, ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது பாருங்கள், கொடைக்கானல். கொடைக்கானல் என்னவா இருக்குது, கோடைன்னு இருக்கும். ஓகேவா, கொடைக்கானலோட மருவு கோடை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது பாருங்கள், மணப்பாறை. இது புதுசாக இருக்கும். மணப்பாறை, திருச்சியில் மணப்பாறை இருக்கும் அப்படின்ட்டு படிச்சிருப்பீங்க. ஓகேவா, மணப்பாறை எதுக்கு ஃபேமஸ்ஸு, முறுக்குக்கு ஃபேமஸ்ன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா, மணப்பாறையில் முறுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், மணப்பாறை முறுக்கு அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் மணப்பாறை அப்படின்னா மணவைன்னு சொல்லணும். ஓகேவா, மணப்பாறை எப்படி மருவி இருக்குது, மணவை அப்படின்னு மருவி இருக்குது. அடுத்து பாருங்கள், விருதுநகர். விருதுநகர் விருதை அப்படின்னு மருவி இருக்குது. சரியா, விருதுநகர் எப்படி மருவி இருக்குது, விருதை அப்படின்னு மருவி இருக்குது. பரமக்குடி. பரமக்குடி எப்படி மருவுது, பரம்பை. அப்போ பரமக்குடி அப்படின்னா என்ன சொல்லணும், பரம்பைன்னு வரும். அடுத்தது சங்கரங்கோவில், சங்கை. அதே கான்செப்ட் தான், இந்த பை, கை, பை இதில் தான் நிறையா வரும். ஓகேவா, அப்போ பரமக்குடி அப்படின்னா பரம்பை, சங்கரன் கோவில் அப்படின்றது சங்கை, அம்பாசமுத்திரன்றது அம்பை. அப்போ அப்படியே லைனாக பார்த்துக்கிட்டே வாங்க. சரியா, இப்போ பரமக்குடின்றது பரம்பைன்னு மருவுது, சங்கரன் கோவில் சங்கைன்னு மருவுது, அம்பாசமுத்திரம் அம்பைன்னு மருவுது. அடுத்து பாருங்கள், அறந்தாங்கி எப்படி மருவுது, அறந்தை. அறந்தாங்கி, அறந்தை. அலங்காநல்லூர். அலங்காநல்லூர் எப்படி மருவுது, அலங்கைன்னு மருவுது. சரியா, அலங்காநல்லூர் அலங்கை அப்படின்னு மருவுது. சிங்களாந்தபுரம் சிங்கை. அப்போ சிங்காநல்லூர் எப்படி மருவுனா அதுவும் சிங்கை தான் இதுவும். ஓகேவா, அதுவும் சிங்கைன்னு தான் மருவும். அப்போ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அலங்காநல்லூர் அலங்கை, சிங்களாந்தபுரம் சிங்கை அப்படின்னு மருவுது. சிங்காநல்லூர். சிங்காநல்லூர் எப்படி எப்படி மருவுது, சிங்கை அப்படின்னு தான் மருவுது. மயிலாடுதுறை, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மயிலாடுதுறை மயிலைன்னு போட்டிங்கன்னா புகஞ்சு போயிடும். ஓகேவா, அப்போ மயிலாடுதுறைன்னு வரும்போது நாம் கொஞ்சம் தெளிவாக உஷாராகிக்கணும். சரியா, அப்போ மயிலாடுதுறை வந்து எப்படி வந்து மருவும், மாயூரம் அப்படின்னு மருவும். சரியா, எப்படி மருவும், மயிலாடுதுறை மாயூரம். அப்போ இது வந்து ரொம்ப 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 முக்கியம். இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டே வந்துட்டு இருப்பீங்க. சிங்காநல்லூர், சிங்களாந்தபுரம், இது எல்லாமே சிங்கைன்னு வந்து மாறி இருக்குது. அப்போ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையை மயிலைன்னு நம்ம வந்து போட்டுடலாம், இல்லை மங்கைன்னு போட்டுடலாம் அப்படின்னு போட்டிங்கன்னா தப்பாகி போயிடும். ஓகேவா, அப்போ மயிலாடுதுறைன்னா என்னது, மாயூரம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நான் எது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேனோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சேந்தமங்கலம், சேந்தை. ஓகேவா, சேந்தமங்கலம் எப்படி மாறுது, சேந்தை அப்படின்னு மாறுது. சரியா, சேந்தமங்கலம் சேந்தைன்னு மாறுது. சோழிங்கநல்லூர். சோழிங்கநல்லூர் எப்படி மாறுது, சோழிங்கர். நம்ம அந்த வியாச விளக்கம் புக்கில் கூட பார்த்துருப்போம். என்னென்னா சோழபுரம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, இந்த சோழபுரம் தான் எப்படி மாறுனா சோழபுரம்னு மாறும். இந்தலாம் வரும், பொதுலகரமாக மாறிடும்.
சோழபுரம் அப்படின்ட்டு மாறும். ஸோ அதே மாதிரி தான் ஓகேவா. இங்கே சோழிங்கநல்லூர் இந்த லீயா இருக்கிறது இந்த லீயா மாறிடும் சரியா. அப்போ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ சோழிங்கநல்லூர் அப்படின்றது சோழிங்கர் ஓகேவா, ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், அதை விட முக்கியம், திருவண்ணாமலை சம்மந்தமே இல்லாத பேராக இருக்கும், அருணை அப்படின்னு வரும் ஓகேவா. இது ரொம்ப 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 முக்கியமானது. திருவண்ணாமலை இப்போ பேரே பாருங்களேன் சம்மந்தமே இல்லாத இருக்கும் ஓகேவா. அப்போ ராமநாதபுரம்னா முகவைன்னு வரும், அதுவுமே பாருங்கள் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மருவி இருக்கும். ஸோ இந்த சம்மந்தமே இல்லாத மருவி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கம்பல்சரி படித்து தான் ஆகணும் ஓகேவா. அப்போ அதிலேருந்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம மாட்டிக்கக்கூடாது. அப்போ பாருங்கள், திருவண்ணாமலை அப்படின்னா எப்படி மருவுது, அருணைன்னு மருவுது. இதெல்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும் நீங்கள் சரியா. அடுத்தது பாருங்கள், கருந்தட்டை குடி. கருந்தட்டை குடி அப்படின்னா என்னது, கரந்தை. கரிவலம் வந்த நல்லூர் தான் கருவைன்னு மருவுது ஓகேவா. கரிவலம் வந்த நல்லூர் எப்படி மருவுது, கருவை. அடுத்து ராமநாதபுரம் ஓகேவா. ராமநாதபுரம் ராம்நாடுன்னு போட்டக்கூடாது, ராம்நாடுன்னு போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை சரியா. அப்போ என்ன ஆகணும், ராமநாதபுரம்ன்றது முகவைன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ முகவைன்னு தான் மருவி இருக்குது. ஆப்ஷனில் ராம்நாடுன்னு வச்சுட்டு ராமநாதபுரம் ராம்நாடுன்னு தான்ப்பா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதனால் நான் வந்து ராம்நாடை போட்டேன்பா அப்படின்னு போட்டிங்கன்னா போக வேண்டியதான் சரியா. அதனால் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ ராமநாதபுரம் அப்படின்னா முகவை தான் கரெக்டு. இப்போ திருவண்ணாமலை அப்படின்னா அருணைன்னு படித்தோமா, அதே மாதிரி ராமநாதபுரம் அப்படின்னா முகவைன்னு நம்மளுக்கு தெரியணும் ஓகேவா. அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வேர்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம். அதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். அடுத்தது நாகர்கோவில். நாகர்கோவில் அப்படின்னோடனே சரி நாகர்கோவிலாக நாகைன்னு போட்டக்கூடாது, நாகைன்னு போட்டால் புகஞ்சிரும் சரியா. அப்போ நாகைன்னு போடவே கூடாது. அப்போ நாகர்கோவில் அப்படின்னா என்ன போடணும்னா நாஞ்சில்னு போடணும் ஓகேவா. நாஞ்சி இல்லை அப்படின்னா நாஞ்சில் ஓகேவா. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், நாகர்கோவிலா நாஞ்சி அப்படின்னு நீங்கள் கரெக்டாக சொல்லணும். இல்லை அப்படின்னா அது தப்பாகி போயிடும் ஓகேவா. அப்போ நாகர்கோவில் நாகைன்னு போட்டால் என்ன ஆகும், அவ்வளோதான், காம்படிஷனு ஹெவியாகிடும், ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. மயிலாடுதுறை நம்ம என்ன தான் பார்த்தோம், மயிலைன்னு போடக்கூடாது, எப்படி போடணும், மாயூரம்னு போடணும் ஓகேவா. அப்போ நாகர்கோவில் எப்படி நாகைன்னு போட்டால் தப்பாகி போயிடும். அப்போ என்ன பண்ணணும், நாஞ்சி அப்படின்றது தான் மருவு சரியா. அடுத்தது ராமநாதபுரம் பார்த்தோமா, ராமநாதபுரம் முகவைன்னு பார்த்தோம், திருவண்ணாமலை அருணைன்னு பார்த்தோம். அப்போ அடுத்து பாருங்கள், திருத்தணி. திருத்தணினா தணிகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. தணிகைன்னு வரும். அப்படி இல்லைனா குன்றுதோராடல் ஓகேவா. குன்று தோராடல். நீங்கள் இந்த அறுபடை வீடு, முருகனோட அறுபடை வீடு வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க ஓகேவா. ஏன்னா திருவாவினன்குடி அப்படின்னா பழனியை சொல்லுவாங்க ஓகேவா. திருவாவினன்குடி அப்படின்னா பழனிமலை சொல்லுவாங்க. அதே மாதிரி குன்று தோராடல் அப்படின்னா திருத்தணியை சொல்லுவாங்க. திருச்சீர் அலைவாய் அப்படின்னா திருத்தணியை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதனால் அந்த அறுபடை வீடுகளில் நல்லா படித்து வச்சுக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க சரியா. அதிலேருந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ திருத்தணி அப்படின்னா தணிகை, அப்படி இல்லைனா குன்றுதோராடல், ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா. வேதாரண்யம் வேதை வந்துருச்சா, வேதாரண்யம் வேதைன்னு வந்துருச்சு. அப்போ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது திருச்செந்தூர். திருச்செந்தூர் பார்த்துக்கோங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. செந்தூர், திருச்சீர் அளவாய் பாருங்கள், திருச்சீர் அளவாய் வந்திருக்கும். அப்புறம் அலைவாய். அப்போ அந்த வியாச விளக்கம் புத்தகத்தில் திருச்செந்தூர் அப்படின்றதுக்கு என்ன கொடுத்துருப்பான்னா செந்தில் அப்படின்னு கொடுத்துருப்பான் ஓகேவா. அப்போ அதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும் சரியா. செந்தில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். திருச்செந்தூர் அப்படின்றதுக்கு செந்தில்னு கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, செந்தூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருச்சீர் அலைவாய் இல்லை அலைவாய், இதில் எது இருந்தாலும் கரெக்ட் சரியா. அடுத்தது உசிலம்பட்டி. உசிலம்பட்டினா உசிலை ஓகேவா. உசிலம்பட்டின்றது என்ன, அது உசிலை. காஞ்சிபுரம். காஞ்சிபுரம்னா என்னது, காஞ்சி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக படிச்சிருப்பீங்க ஓகேவா. காஞ்சிபுரம் அப்படின்னா காஞ்சி. அடுத்தது பாளையங்கோட்டை, பாளை. அப்போ இதுலேயே எல்லாம் வந்துடுது பாருங்கள், பாளையங்கோட்டை பாளை. காஞ்சிபுரம் காஞ்சி. ஸ்ரீவைகுண்டம், ரெண்டே எழுது தான் வரணும், ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை ஓகேவா. அப்போ ரொம்ப 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 முக்கியம். என்னது ஸ்ரீவைகுண்டம்னா என்னது, ஸ்ரீவை. அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீவி. இந்த ரெண்டு எழுத்து ஓகேவா. ஸ்ரீவில்லிபுத்தூர் எப்படி மருவுது, ஸ்ரீவி. அப்போ இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். காஞ்சிபுரம்னா காஞ்சி, பாளையங்கோட்டை அப்படின்னா பாளை, ஸ்ரீவைகுண்டம்னா ஸ்ரீவை, ஸ்ரீவில்லிபுத்தூர்னா ஸ்ரீவி. அடுத்து போகலாமா. அடுத்து பாருங்கள், அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை அப்படின்னா என்னது, அறுவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா திருநல்லூர். அப்போ இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரியா.
அப்போ திருநல்லூர் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வருது. அப்போ நீங்கள் வந்து அதை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து வச்சுக்கணும். அப்போ அருப்புக்கோட்டை அப்படின்னா அறுவை அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் திருநல்லூர் உங்களுக்கு தெரியாது. சரியா? அப்போ இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அருப்புக்கோட்டை அப்படின்னா அறுவைனும் வரணும், திருநல்லூரும் வரணும். அப்போ இது வந்து நம்மளுக்கு முக்கியமானது. திடீர்னு ஆப்ஷனில் எங்கடா அறுவை காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கக்கூடாது. அப்போ அறுவைக்கு பதிலாக என்ன கொடுத்துருப்பான், திருநல்லூர் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், சிதம்பரம். சிதம்பரத்தில் தான் என்ன கோயில் இருக்குது, தில்லை நடராஜ பெருமாள் கோயில் இருக்கா. அப்போ சிதம்பரம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும், தில்லை அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். சரியா? சிதம்பரம்னா என்ன ஞாபகம் வரணும், தில்லை அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். அடுத்தது பாருங்கள், சேராயன்புத்தூர். சேராயன்புத்தூர் அப்படின்றது சேதுராயன்புத்தூர். சேதுராயன்புத்தூர் அப்படின்றது சேராத்தூர் அப்படின்னு வரணும். ஓகேவா? சேராத்து, இதெல்லாம் சேராத்து தான் கொடுத்துருக்காங்க, இப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ சேதுராயன்புத்தூர் அப்படின்றது எப்படி வந்தது, சேராத்து அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இதுவும் நம்மளுக்கு முக்கியமானது. அடுத்தது திருக்குறுகூர். திருக்குறுகூரை தான் எப்படி சொல்லுவாங்க, ஆழ்வார் திருநகரின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்மாழ்வாரோட பிறந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறுகூர்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பேர் வந்து இப்போ எப்படி மாதிரி இருக்குது, குறுகை. ஓகேவா? எப்படி மருகி இருக்குது, குறுகை. அப்போ நல்லா ஞாபகம் வைக்கணும். சேதுராயன்புத்தூர்னா சேராத்துன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. ஓகேவா? சேதுராயன்புத்தூர் அப்படின்னா என்னது, சேராத்து அப்படின்னு பார்த்தாச்சு. ஆனால் திருக்குறுகூர் இல்லை ஆழ்வார் திருநகரையும் வந்து எப்படி மருகி இருக்குன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், குறுகை அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ரூவை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? குறுகை. அடுத்தது பாருங்கள், உறையூர். உறையூர்னா என்னது, உரந்தை. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், இதெல்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உறையூர்ன்றது உரந்தை. திருவாரூர், வெறும் ஆரூர் மட்டும் சொல்லணும். திருவாரூர் அப்படின்னா வெறும் ஆரூர். சரியா? திருவாரூர்னா என்னது, வெறும் ஆரூர் மட்டும் சொல்லணும். மயிலாப்பூர் என்ன வரும், மயிலை. அப்போ மயிலாடுதுறைக்கு பார்த்தோம். ஓகேவா? மயிலாடுதுறை அப்படின்றதுக்கு நம்ம வந்து மருவு பார்த்தோம். இதுக்கு என்ன பார்த்தோம், மாயூரம். ஸோ ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் இங்கே மறுபடியும் சொல்கிறேன். மயிலாடுதுறைன்னு வந்துட்டால் அதுக்கு மருவு சொல்ல என்ன பண்ணணும், மாயூரம் அப்படின்னு போடணும். அதுவே மயிலாப்பூர் அப்படின்னு வந்துட்டால் அதுக்கு என்ன போடணும், மயிலை அப்படின்னு போடணும். ஸோ ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், வண்ணாரப்பேட்டை. வண்ணை அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? எந்த நை, 3 சுழி நை வந்திருக்கும். ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. வண்ணாரப்பேட்டை அப்படின்னா வண்ணை. அப்போ சைதாப்பேட்டை அப்படின்னா சைதை. ஸோ இதுலேயே உங்களுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ விருதுநகர், விருதை. ஸோ அப்படியே பாருங்கள், அழகாக அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். சரியா? அப்போ அடுத்து என்னது, பூவிருந்தவல்லி, பூந்தமல்லி. ஓகேவா? பூவிருந்தவல்லி தான் என்னவா மாறி இருக்குது, பூந்தமல்லியாக மாறி இருக்குது, அப்படியே மருவிருச்சு. ஓகேவா? அப்போ பூவிருந்தவல்லி தான் எப்படி மருவி இருக்குது, பூந்தமல்லின்னு மருவி இருக்குது. சரியா? அப்போ பாருங்கள், சைதாப்பேட்டை சைதையாக வந்து மருவிருச்சு. வானவன் மாதேவி. அப்போ வானவன் மாதேவி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடா அது வானவன் மாதேவி இங்கே காணோன்னு சொல்லக்கூடாது. வானவன் மாதேவி தான் மானாம்பதி அப்படின்னு மருவி இருக்கும். ஓகேவா? எப்படி மருவி இருக்கும், வானவன் மாதேவி மானாம்பதி. அப்போ ரொம்ப 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 முக்கியம். அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வார்த்தையை நீங்கள் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிகிட்டே வந்துடணும். சரியா? அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், திருவண்ணாமலைக்கு ஒரு வார்த்தை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது அருணை அப்படின்னு பார்த்தோம். ராமநாதபுரத்துக்கு ஒரு வார்த்தை டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, என்ன பார்த்தோம், முகவை அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வார்த்தையை நீங்கள் அப்படியே சைட் பை சைடு அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வந்துடணும். அப்போ வானவன் மாதேவி அப்படின்றதுக்கு என்ன பார்த்தோம், மானாம்பதி. சம்மந்தமே இல்லாத இருக்கிறத நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ வானவன் மாதேவினா என்னது, மானாம்பதி. அடுத்து பாருங்கள், மன்னார்குடி. மன்னார்குடினா என்னது, மண்ணைன்னு மருவுது. ஓகேவா? மன்னார்குடி மண்ணைன்னு வருவது. சைதாப்பேட்டை சைதை அப்படின்னு மருவுது. அதுவே வண்ணாரப்பேட்டை அப்படின்றது வண்ணை அப்படின்னு மருவுது. சரியா? அப்போ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆனால் மயிலாடுதுறைக்கும் மயிலாப்பூருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம முன்ன தான் சொன்னோம். இப்போ மயிலாப்பூர் அப்படின்னா எப்படி மருவோம், மயிலை அப்படின்னு மரும். ஓகேவா? மயிலாப்பூர்னா எப்படி மருவுது, மயிலை அப்படின்னு மருவோம். அதுவே மயிலாடுதுறை அப்படின்னா மாயூரம் அப்படின்னு மருவோம். சரியா? மயிலாடுதுறை அப்படின்னா எப்படி மருவோம், மாயூரம் அப்படின்னு மருவோம். அப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெளிவாக படிக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நாகப்பட்டினம். நம்ம இதுக்கு முன்னாடி நாகர்கோயில்னு பார்த்துருப்போம். ஓகேவா? அப்போ நாகர்கோவிலுக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்துக்கணும். நாகர்கோவில்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆப்ஷனில் நாகைன்னு சொல்லி போட்டிங்கன்னா புகஞ்சிரும். ஓகேவா? அப்போ அந்த நம்மளை வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து அந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணி காப்பாற்ற மாட்டாங்க. ஸோ நம்ம படித்தா மட்டும்தான் நாம் முன்னேறி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண முடியும். அப்போ நம்ம படிக்கும்போது தெளிவாக படிக்கணும். அப்போ நாகர்கோவில் அப்படின்னா நாகைன்னு போடவே கூடாது. நாகர்கோவில்னால் நம்ம என்ன பார்த்தோம், நாஞ்சில்னு பார்த்தோம். ஓகேவா? நாஞ்சி அப்படின்னு பார்த்தோம். அப்போ நாஞ்சி தான் நம்ம கரெக்டாக சொல்லணும். ஓகேவா? அப்போ நாகப்பட்டினம். நாகப்பட்டினம்னா என்னது, நாகை.
ஓகேவா. நாகர்கோவில் அப்படின்னா நாஞ்சில் இல்லை நாஞ்சி அப்படின்னு பார்த்தோம். நாகப்பட்டினம்னா என்னது நாகை. புதுக்கோட்டைனா புதுகை அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஓகேவா. ஏன்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டுட்டான். பிஒய்க்யூவில் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டான். அதே மாதிரி திருவண்ணாமலையோட மறுவுச்சொற்களும் கேட்டுட்டான். அருணை அப்படின்னு வரும், அதெல்லாம் வந்து கேட்டுட்டாங்க. பட் புதுகை அப்படின்றது நல்லா பார்த்துக்கணும். அப்போ புதுச்சேரினா புதுவைன்னு வரும். அப்போ இங்கே இந்த இடத்துல புதுசாக ஒரு ட்விஸ்ட் இருக்கும். சரி ஓகே, இதெல்லாம் வந்து மறுவுச்சொற்கள். அப்போ புதுமை அப்படின்றது எதோட மறுவுச்சொல்னு கேட்பான். ஓகேவா. புதுமைன்னு கொடுத்துட்டு இது எந்த ஊரோட மறுவுச்சொல் அப்படின்னு கேட்பான். அப்போ என்னடா அது நம்ம புதுகை படிச்சிருக்கோம், புதுவை படிச்சிருக்கோம், இது என்னடா புதுமைன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது. சரியா. அப்போ புதுமை அப்படின்னாலும் புதுக்கோட்டை தான். ஓகேவா. அப்போ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. புதுமைனாலும் புதுக்கோட்டை தான் வரும், புதுகை அப்படின்னாலும் புதுக்கோட்டை தான் வரும். அப்போ ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிளியராக படிக்கணும். அடுத்தது பாண்டிச்சேரி தான் எப்படி மறுவுது, புதுச்சேரி அப்படின்னு மறுவுது. ஓகேவா. பாண்டிச்சேரி தான் எப்படி மறுவுது, புதுச்சேரின்னு மறுவுது. நாகப்பட்டினம் எப்படி மறுவுதுன்னு பார்த்தோம், நாகைன்னு பார்த்தோம். ஓகேவா. அதுவே நாகர்கோவில் எப்படி மறுவுதுன்னு பார்த்தோம், நாஞ்சி இல்லை நாஞ்சில் அந்த மாதிரி மறுவுதுன்னு பார்த்தோம். அப்போ அடுத்தது பாருங்கள், புதுச்சேரி புதுவை. அப்போ புதுகை அப்படின்னாலும் ஓகேவா, புதுகை அப்படின்னாலும் புதுமை அப்படின்னாலும் என்னன்னு தெரியணும். ஓகே. அப்போ என்னது, அது புதுக்கோட்டை. ராமநாதபுரம் என்ன பார்த்தோம், முகவைன்னு பார்த்தோம். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டான வார்த்தையெல்லாம் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் அப்பப்போ பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரியா. அடுத்தது பாருங்கள், புதுச்சேரி புதுவை, இது நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. அப்புறம் கும்பகோணம்னா என்னது, நம்ம அந்த வியாச விளக்கம் புக்கிலேயே பார்த்தோம். குடந்தை அப்படின்னு இருக்கும், குடமூக்குன்னு இருக்கும். ஸோ ரெண்டுமே முக்கியம். என்னது, குடந்தைன்னு இருக்கும், குடமூக்கு அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கணும். எங்கடா அது ஆப்ஷனில் குடந்தையை காணான்னு தேடிட்டு இருக்கக்கூடாது. சரியா. அப்போ கும்பகோணம் அப்படின்னா குடமூக்கும் கூட கொடுத்து வச்சுருப்பான். சரியா. நீ அதை விட்டுட்டு எங்கடா நம்ம குடந்தை மட்டும்தானே படித்தோம், எங்கே குடந்தையை காணோம் ஆப்ஷனில் அப்படின்னு தேடிட்டு கூடாது. அப்போ குடமூக்குனால் என்னது, கும்பகோணம் தான். சரியா. அடுத்தது திருச்சிராப்பள்ளி திருச்சி. ஓகேவா. திருவண்ணாமலை என்ன பார்த்தோம், அருணைன்னு பார்த்தோம். ஓகேவா. அப்பப்போ சொல்லி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சோழநாடு ஓகேவா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியாச விளக்கம் புக்கில் இருக்கும். ஓகேவா. அடுத்தது உதகமண்டலம் தான் என்னவா மாறுது, ஊட்டின்னு மாறுது. அதுக்கப்புறம் உதகைன்னு வந்து மறுவுது. அதுக்கப்புறமா என்ன மறுவுதுன்னா மாந்தைன்னு மறுவுது. அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு வேர்டு. ஓகேவா. மாந்தை அப்படின்றது நீங்கள் படிச்சிருக்கவே மாட்டீங்க. ஸோ இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மாந்தைன்னு கொடுத்துட்டு எந்த ஊர் பெயரோட மறுவுச்சொல் இது அப்படின்னு கேட்போம். மாந்தை என்பது எந்த ஊரின் மறுவுச்சொல் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்கக்கூடாது. அப்போ எந்த ஊர், உதகமண்டலம் தான் உதகைன்னு சொல்லுவாங்க. ஊட்டி ஃபஸ்ட்டு ஊட்டின்னு மாறி இருக்கும், அதுக்கப்புறம் உதகைன்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் இப்போ என்னன்னு சொல்கிறாங்க, மாந்தை. அப்போ ரொம்ப 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 முக்கியமானது. சரியா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பைம்பொழில் அப்படின்றது பம்புலின்னு மாறும். ஓகேவா. பைம்பொழில் அப்படின்ற ஊர் வந்து எப்படி மறுவுது, பம்புலி அப்படின்னு மறுவுது. பைம்பொழில் வந்து எப்படி மறுவுது, பம்புலி. அப்போ டிஃப்ரெண்ட்டாக, இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. இப்போ உதகமண்டலத்துக்கு ஊட்டி உதகைன்னு நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஆனால் மாந்தை அப்படின்னு ஒன்று இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அப்போ இந்த மாந்தை அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரியான சோர்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கணும். சரியா. அப்போ மாந்தை அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது கோவன்புத்தூர், பைம்பொழில் பம்புலி, இதுவும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதையும் வந்து படிச்சுக்கணும்னு சொன்னேன். சரியா. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ கோவன்புத்தூர் தான் எப்படி மாறுது, கோயம்புத்தூராக மாறுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா. கோவன்புத்தூர் தான் கோயம்புத்தூராக மாறுது. அதுக்கப்புறம் இந்த கோயம்புத்தூர் தான் கோவைன்னு மாறுது. ஓகேவா. கோவன்புத்தூர் தான் கோயம்புத்தூர்னு மாறுது. இந்த கோயம்புத்தூர் தான் அடுத்து என்னவா மாறுது, கோவைன்னு மறுவுது. அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஆனால் அது எல்லாத்தையும் விட என்னது, இந்த மாந்தை வந்து ரொம்ப முக்கியம். மாந்தைன்றது எந்த ஊரோட மறுவு பெயர் அப்படின்ட்டு கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து திருன்னு முழிக்கக்கூடாது. அப்போ என்ன சொல்லணும், உதகமண்டலம் அப்படின்னு சொல்லணும். உதகமண்டலம்னா நம்ம ஊட்டி உதகை தானே படிச்சிருப்போம், இதனடா மாந்தைன்னு புதுசாக இருக்குதுன்னு நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்தது பைம்பொழில் பம்புலின்னு பார்த்தோம். பைம்பொழில் என்ன பார்த்தோம், பம்புலி அப்படின்னு பார்த்தோம். கோவன்புத்தூர் வந்து என்னது, கோயம்புத்தூர் அப்படின்ட்டு மறுவுது. கோயம்புத்தூர் தான் பின்னால் என்னவா மறுவுது, கோவை அப்படின்னு மறுவுது. இப்போ எல்லா சிறப்பு பேருந்து பஸ்ஸுலையுமே பார்த்தீங்கன்னா கோவைன்னு தான் போட்டிருக்கும். கோயம்புத்தூர்னெலாம் ஃபுல்லாலாம் எழுதியிருக்காது. ஓகேவா. கோவைன்னு தான் போட்டிருக்கும். அடுத்தது பாருங்கள், கோயம்புத்தூர் கோவை இப்போ தான் சொன்னோம். ஓகேவா. அடுத்து பாருங்கள், தேவக்கோட்டை ஓட்டையாக மாறும். ஓகேவா. தேவக்கோட்டை என்னவா மாறுது, ஓட்டையாக மாறுது. அப்போ இதில் ஒரே ஒரு வார்த்தை. ஓகேவா. இந்த வார்த்தையை தூக்கிட்டு இந்த வாவை ஓவா போட்டுக்கோங்க.
ஓகேவா? தேவக்கோட்டை தே ஓட்டை அப்படின்னு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்போ இது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திருநெல்வேலி நெல்லை உலகமே அடிச்சுட்டு போயிடும். ஓகேவா? இந்த கொஸ்டின் உலகமே கரெக்டாக போட்டு போயிடுவானுங்க. இதெல்லாம் நம்ம தப்பே பண்ணவே கூடாது. அப்போ திருநெல்வேலி அப்படின்றது நெல்லை. ஓகேவா? அப்போ பாருங்கள், கோயம்புத்தூர் கோவையாக மறுவிருச்சு, தேவக்கோட்டை அப்படின்றது தே ஓட்டையாக மறுவிருச்சு, திருநெல்வேலி நெல்லையாக மறுவிருச்சு. அடுத்தது பாருங்கள், செங்கற்பட்டு செங்கை. அப்போ இந்த செங்கற்பட்டு எப்படி வந்ததுன்னு தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா? அது எப்படி இருக்குன்னா செங்கழு நீர் பட்டுன்னு இருக்கும். ஓகேவா? செங்கழு நீர் பட்டு அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த செங்கழு நீர் பட்டு தான் எப்படி மறுவுதுன்னா செங்கற்பட்டு அப்படின்னு மறுவுது. ஓகேவா? செங்கரு நீர் பட்டு தான் செங்கற்பட்டுன்னு மறுவுது. அப்புறம் தான் அந்த செங்கற்பட்டு எப்படி மறுவுது? செங்கைன்னு மறுவுது. ஓகேவா? ரொம்ப 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 முக்கியம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி மறுவுது? செங்கல் நீர் பட்டுன்றது செங்கல்பட்டுன்னு மறுவுது. அந்த செங்கல்பட்டு தான் எப்படி மறுவுது? செங்கைன்னு மறுவுது. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் நீங்கள் இங்கேயே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பின்னாடி வர உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரியா? அடுத்து பாருங்கள், திருநின்ற ஊர் திண்ணனூர். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. திருநின்ற ஊருக்கு 2 சுழின்னு தான் வரணும் திண்ணனூருக்கு. ஓகேவா? ஆப்ஷனில் 3 சுழின்னு கண்டிப்பாக கொடுத்து வைப்பானுங்க. நம்மளை குழப்பறதுக்காகவே கொடுப்பானுங்க. ஸோ நல்லா தெளிவாக இதை பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? திருநின்ற ஊர் அப்படின்னா திண்ணனூர். நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது தஞ்சாவூர். தஞ்சாவூர் அப்படின்னாலும் தஞ்சை தான் வரும். தஞ்சாக்கூர்னு ஒரு ஊர் இருக்குது. ஓகேவா? தஞ்சாக்கூர் அப்படின்ட்டு ஒரு ஏரியா இருக்கும். அதுக்கும் என்ன வரும்? தஞ்சை தான் வரும். இது நம்ம எங்கே படிச்சிருப்போம்? இது வந்து நம்ம வியாச விளக்கம் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருப்போம். சரியா? அப்போ அங்கே தஞ்சாக்கூர் அப்படின்னு இருக்கும். அப்போ தஞ்சாக்கூர்னாலும் தஞ்சை தான் போடணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஆற்காடு. ஆற்காடுன்றதான் ஆற்காடுன்னு மாறி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு ஊர் கூட வரும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா மாறி இருக்கும். பட் அது பின்னாடி பார்க்கலாம். ஆற்காடுன்றது ஆற்காடு இப்படின்னு மாறி இருக்கு. ஓகேவா? அடுத்தது ஆரைக்கல். ஆரைக்கல் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆரைக்கல் அப்படின்ற பேர் தான் இப்போ பிற்காலத்தில் எப்படி வந்து மருவி இருக்குது? நாமக்கல்னு மருவி இருக்குது. அப்போ ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? எப்படி மருவி இருக்குது? நாமக்கல் அப்படின்னு மருவி இருக்குது. அப்போ ஆரைக்கல்னால் என்ன நம்மளுக்கு தெரியாத விட்டுறக்கூடாது. ராமநாதபுரம் எப்படி முகவைன்னு மருவி இருக்குது? அதே மாதிரி தான் திருவண்ணாமலை அருணைன்னு பார்த்தோம். சரியா? பைம்பொலியில் பம்புலின்னு பார்த்தோம். அப்போ இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான வார்த்தை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணியிருக்கணும். வேறு வழியே கிடையாது உங்களுக்கு. சரியா? அப்போ ஆரைக்கல் என்ன? நாமக்கல். ஓகேவா? ஆரைக்கல் அப்படின்றது நாமக்கல். அப்போ இது நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது ஈரோடை. பேர்லேயே வந்துருச்சு ஈரோடை. அப்படி டை எடுத்து டூ போட்டுருங்க. ஈரோடு. அடுத்து பாருங்கள், ஏரிக்காடு தான் ஏற்காடு. ஓகேவா? ஆறுக்காடு ஆற்காடுன்னு பார்த்தோம். ஏரிக்காடு ஏற்காடு. இப்போ ரொம்ப 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 முக்கியம். இங்கே பாருங்கள், இப்போ தான் பார்த்தோம். என்னது? ஆறுக்காடு அப்படின்றது ஆற்காடு இரு மாறிடும். ஓகேவா? ஆற்காடுன்னு வந்துடும். இந்த இக்கு போயிடும். ஓகேவா? ஆனால் அடுத்து பாருங்கள், ஏரிக்காடு அப்படின்றது ஏற்காடு. அப்போ இது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆறுக்காடுன்றது ஆற்காடு, ஏரிக்காடுன்றது ஏற்காடு. அவ்வளோதான்ப்பா. ஓகேவா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கோசரம் ஆரைக்கல்லாம் மறந்துடக்கூடாது. ஆரைக்கல்னால் என்ன பார்த்தோம்? நாமக்கல் அப்படின்றத பார்த்தோம். அதை மறந்துடக்கூடாது. அடுத்தது பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஆப்ஷனில் எருமையூர்னு கொடுத்துட்டு இது எந்த ஊரோட மறுவு பெயர்னு கேட்பான். ஓகேவா? என்ன கொடுத்துட்டு எருமையூர் அப்படின்ட்டு கொடுத்துட்டு எந்த ஊரோட மறுவு பெயர் இது அப்படின்ட்டு கேட்பான். அப்போ ரொம்ப 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 முக்கியம். இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். பார்க்கல அப்படின்னா அவ்வளோதான். சரியா? அப்போ எருமையூர் அப்படின்னா மைசூர்னு அர்த்தம். ஓகேவா? மைசூர் பின்னால் எப்படி மருவி இருக்குது? மைசூர்னு மருவி இருக்குது. அதுக்கு முன்னாடி எருமையூர்னு இருந்திருக்கு. ஓகேவா? அங்கே எருமையூரான் அப்படின்னு ஒரு ஆள் கூட இருந்திருப்பார். ஓகேவா? எருமையூரான் அப்படின்ட்டு ஒரு ஆள் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறுநில மன்னர்னு நினைக்கிறேன், அவர் கூட இருந்திருப்பார். ஓகேவா? எருமையூரான் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரியான ஊர் பேர்லாம் நாம் வந்து நல்லா படித்து வச்சுக்கணும். சரியா? அப்போ எருமையூர் மகிசூர் அப்படின்றதா என்னவா மருவி இருக்குது அப்படின்னா மைசூர்னு மாறி இருக்குது. சரியா? என்ன மாறி இருக்குது? எருமையூர் மகிசூர் அப்படின்றது தான் என்னமா மாறி இருக்குது? மைசூர் அப்படின்னு மாறி இருக்குது. அப்போ ரொம்ப 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 முக்கியம் அது. சரியா? எப்படி திருவண்ணாமலை அருணைன்னு பார்த்தோம், அந்த மாதிரி இந்த கான்செப்டும் அதே மாதிரி தான். எருமையூர் மகிசூர் அப்படின்றது மைசூராக மாறி இருக்குது. ஸோ நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்தது குன்றூர். குன்றூர் தான் என்னவா மாறுது? ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் குன்னூர்னு மாறுது. ஓகேவா? பழமொழிலாம் படிச்சிருப்பீங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். அப்போ குன்றுனா ஒரு மலை, சின்னதாக ஒரு மலை. ஓகேவா? அந்த எங்கெங்கெல்லாம் சின்னதாக மலை இருக்கோ கண்டிப்பாக அங்கே முருகன் கடவுள் வந்து இருப்பார் அப்படின்ட்டு நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, எந்த ஒரு சின்ன மலையாக இருந்தாலும் பாருங்கள், கண்டிப்பாக அங்கே முருகன் கோயில் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் ஒரு பழமொழி. அந்த காலத்துலேருந்தே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சிட்டாங்க. அப்போ குன்றூர் அப்படின்னா குன்னூர்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன அது? குன்றூர் அப்படின்றது குன்னூர்னு மாறுது. அப்போ ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது குளிர் தண்டலை அப்படின்றது தான் குளித்தலைன்னு மாறுது.
ஓகேவா? இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது கூட பேர்லேயே நீங்கள் வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். குளிர் தண்டலைன்றது குளித்தலை, சரியா? குளிர் தண்டலைன்றது குளித்தலை அப்படின்னு மாறுது. குன்றூர் குன்னூராக மருவுது. கோடலம்பாக்கம், கோடலம்பாக்கம் தான் இந்த லாவை தூக்கிட்டு கோடம்பாக்கம்னு மாறுது, சரியா? அப்போ என்ன அர்த்தம்? கோடலம்பாக்கம் இந்த லாவை தூக்கிட்டு கோடம்பாக்கம்னு மாறுது. இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். குளிர் தண்டலை என்னவா மாறுது? குளித்தலையாக மாறுது. அப்போ இதுவும் நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், சின்னதரிப்பேட்டை அப்படின்றது சிந்தாதிரிப்பேட்டைன்னு மறுவுது. எப்படி? சின்னதரிப்பேட்டை அப்படின்றது சிந்தாதிரிப்பேட்டை, ஓகேவா? சிந்தாதிரிப்பேட்டை அப்படின்ட்டு மறுவுது, சரியா? சின்னதரிப்பேட்டை எப்படி மறுவுது? சிந்தாதிரிப்பேட்டை அப்படின்னு மறுவுது. அடுத்தது பாருங்கள், செங்கல் நீர்பட்டு. நம்ம முன்ன தான் பார்த்தோம், செங்கற்பட்டு செங்கைன்னு முன்ன பார்த்தோம். ஓகே, என்ன பார்த்தோம்? செங்கற்பட்டு செங்கைன்னு பார்த்தோம். இந்த செங்கற்பட்டு வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது? செங்கல் நீர்பட்டாக இருந்தது. இந்த செங்கல் நீர்பட்டு தான் செங்கல்பட்டாக மாறுது. இந்த இடத்துல இல்லு போட்டாலும் ஒன்று தான், இரு போட்டாலும் ஒன்று தான், ஓகேவா? அதெல்லாம் புணர்ச்சி விதிப்படி மாறும். அதெல்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணவே தேவையில்லை, ஓகேவா? அப்போ செங்கல்பட்டு செங்கற்பட்டு ரெண்டு ஒன்று தான், ஓகேவா? செங்கல்பட்டு வந்து என்னவா மாறுது? செங்கைன்னு மாறுது. அந்த செங்கல்பட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? செங்கல் நீர்பட்டா இருந்தது, ஓகேவா? அப்போ ரொம்ப 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 முக்கியமானது கான்செப்ட். இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சின்னதரிப்பேட்டை வந்து என்னவா மாறுது? சிந்தாதிரிப்பேட்டைன்னு மாறுது. குளிர் தண்டலைன்றது குளித்தலைன்னு மாறுது. கோடலம்பாக்கம்ன்றது கோடம்பாக்கம் அப்படின்னு மாறுது, ஓகேவா? அடுத்தது பாருங்கள், திரு ஆவினன்குடி, ஓகேவா? திரு ஆவினன்குடினா என்னது? பழனி. அப்போ பழனிக்கு இன்னொரு பேர் என்ன? திரு ஆவினன்குடி. அப்போ இது ரொம்ப 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 முக்கியம். நான் சொன்னேன்ல, அறுபடை வீட்டிலேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு அறுபடை வீடுக்கும் ஒவ்வொரு பேர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும், ஓகேவா? தணிகை அப்படின்றது நம்ம முன்ன தான் பார்த்தோம். தணிகை அப்படின்றது திருத்தணி அப்படின்ட்டு நம்ம முன்னையே பார்த்தோம், ஓகேவா? அதுக்காக தான் நம்ம சொல்கிறது, ஓகேவா? அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ குன்றுதோராடல் அப்படின்னு பார்த்துருப்போம், ஓகேவா? குன்றுதோராடல் தணிகை. பாருங்கள், திருத்தணிகைன்றது தான் திருத்தணின்னு மாறுது, ஓகேவா? திருத்தணிகை அப்படின்றது எப்படி மாறுது? திருத்தணின்னு மாறுது. ஆனால் இந்த திருத்தணிக்கு நாம் என்ன பார்த்தோம்? தணிகை, குன்றுதோராடல் அப்படின்ட்டு ரெண்டு பார்த்தோம். அப்போ அதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ திருவாவினன்குடி அப்படின்றது என்னது? பழனி, ஓகேவா? அப்போ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். தகடூர் தருமபுரி உங்களுக்கே தெரியும். அதிகமான கான்செப்டை வச்சு நீங்கள் இதை கரெக்டாக எடுத்துருவீங்க, ஓகேவா? அப்போ தகடூர் அப்படின்னா தருமபுரி. தருமபுரியோட பழைய பேர் தான் என்னது? தகடூர். சேரளம், சேரளம்னா என்னது? அந்த ராவை தூக்கிடுங்க, மீதி இருக்கிறது அப்படியே போடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஓகேவா? இப்போ சேரளம் தான் என்னது? சேலம், ஓகேவா? சேர மன்னர்கள் வந்து இருந்திருக்கனால அதை வந்து என்ன சொல்கிறாங்க? சேரளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? சேலமாக மறுவுது. ஸோ இது நல்ல ஒரு கான்செப்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? இப்போ சேரளம்னா என்னன்னு நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. சேரளம் நடுவில் ராவை தூக்கிட்டு மீதிகள் அப்படியே எழுதிருங்க, அவ்வளோதான், ஓகேவா? அப்போ சேரளம் தான் எப்படி மறுவுது? சேலமாக மறுவுது. அடுத்தது தர்மபுரம் தான் தாம்பரமாக மாறுது. சென்னையில் தாம்பரம் 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 அப்படின்ட்டு கத்துவாங்கல்ல, அது வந்து என்னவா மாறுது? தர்மபுரம் அப்படின்றது தான் என்னவா மாறுது? தாம்பரமாக மாறுது, சரியா? அப்போ இதுவும் நம்மளுக்கு முக்கியம்தான், ஓகேவா? தருமபுரம்ன்றது என்னது? தாம்பரமாக மறுவுது. அப்போ அடுத்து பாருங்கள், திண்டீஸ்வரம். திண்டீஸ்வரம் தான் திண்டுக்கல்லாம் மறுவுது, சரியா? இந்த திண்டுக்கல்லில் தான் எங்கே இருக்குது? பழனி இருக்குது. திரு ஆவினன்குடின்னு பார்த்தோமா, அது வந்து அங்கே தான் இருக்குது, சரியா? அப்போ இது இந்த மாதிரி ஒவ்வொன்றா லிங்க் பண்ணி படிங்க, சரியா? அப்போ திண்டுக்கல் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குது? திண்டீஸ்வரம்னு இருந்திருக்குது, சரியா? திண்டீஸ்வரம் தான் திண்டுக்கல் அப்படின்னு மறுவி இருக்குது. இந்த திண்டுக்கல்லில் தான் திரு ஆவினன்குடி இருக்குது. திரு ஆவினன்குடியோட பேர் என்னது? பழனி அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம். அடுத்தது திருச்சீரளவாய் திருச்செந்தூர். இது முன்னையே பார்த்தோம், ஓகேவா? இந்த திருச்செந்தூர் வந்து எப்படி மறுவுது? வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம், அதாவது செந்தூர் அப்படின்னு மறுவோம், அப்படி இல்லைன்னா செந்தில் அப்படின்னு மறுவோம். வியாச விளக்கம் புக்கில் செந்தில்னு கொடுத்துருப்பாங்க. செந்தில், செந்தூர், திருச்சீரலைவாய், அப்புறம் வெறும் அலைவாய், ஓகேவா? இந்த நாளையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க திருச்செந்தூருக்கு, ஓகேவா? திருச்செந்தூருக்கு என்னென்ன பார்க்கணும்? திருச்சீரலவாய், செந்தூர், செந்தில், அதுக்கப்புறம் அலைவாய். இந்த நாளையும் மனப்பாடம் பண்ணிடுங்க, சரியா? நல்லா கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மனப்பாடம் கூட பண்ண தேவையில்ல, அழகாக புரிஞ்சே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம், ஓகேவா? அப்போ பாருங்கள், அடுத்து என்னது? திருவரங்கம். திருவரங்கம்னா என்னது? ஸ்ரீரங்கம் தான், ஓகேவா? திருவரங்கம்னா ஸ்ரீரங்கம். இது ஈஸியாக போட்டுடலாம், ஓகேவா? திருச்சி ஸ்ரீரங்கம் நம்ம சொல்கிறோம்ல, திருவரங்கம் அப்படின்னா ஸ்ரீரங்கம். அப்போ திண்டீஸ்வரம்னா என்ன பார்த்தோம்? திண்டுக்கல். அப்போ அதை வந்து மறந்துடக்கூடாது, ஓகேவா? திண்டீஸ்வரம்னா என்னது? திண்டுக்கல். திருவண்ணாமலை நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம்? அருணைன்னு பார்த்தோம், ஓகேவா? திருவண்ணாமலை என்னன்னு பார்த்தோம்? அருணைன்னு பார்த்தோம். ஸோ அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிச்சுக்கிட்டே வந்துடுங்க, சரியா? அடுத்து திருமறைக்காடு. திருமறைக்காட்டில் உள்ள வேதாரண்யத்தில் வந்து பிறந்தாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஆத்திரை படிச்சிருப்போம், ஓகேவா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ திருமறைக்காடு, வேதாரண்யம், தாயுமானவர் வருவாருன்னு நினைக்கிறேன், ஓகேவா? இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்பப்போ படித்து வச்சுக்கணும், சரியா?
அப்போ திருமறைக்காடு யார் வந்து இது பண்ணியிருப்பாங்க, வேதாரண்யம். சரியா, அப்போ இது வந்து எப்படி மருவுது, திருமறைக்காடு வேதாரண்யம் மருவுது. ஓகேவா, அப்போ இதை வந்து அப்பப்போ பார்த்து நல்லா படித்து வச்சுக்கணும். அடுத்தது புலிக்காடு. புலிக்காடு என்னது, பழவேற்காடுன்னு மருவுது. ஓகேவா, புலிக்காடு எப்படி பழவேற்காடு. நீங்கள் இந்த ஆங்கிலேயர், இந்த ஃப்ரெஞ்சு, இந்த போர்ச்சுகீசியர் இவங்கெல்லாம் வந்து வரும்போது அது வந்து ஒரு வர்த்தக மையமாக இருந்திருக்கும். புலிகாட்டை தான் அடிக்கடி பிடிப்பாங்க. ஓகேவா, புலிகாட்டை தான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா பிடிப்பாங்க. அப்போ புலிகாட்டோட பேர் தான் பின்னால் என்னவா மாறுது, பழவேற்காடுன்னு மாறுது. சரியா, அப்போ என்னடா அது புலிகாட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அது என்ன ஊராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா, ஏன்னா இது நாம தான் புரிஞ்சுக்கணும். அப்போ புலிகாட்டு அப்படின்றது எப்படி மாறுது, பழவேற்காடுன்னு மருவுது. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், புளியங்காடு. புளியங்காடு தான் என்னவா மருவுது, திண்டிவனம்னு மருவுது. ஓகேவா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், திண்டீஸ்வரம்னு பார்த்தோம். ஓகேவா, என்னது திண்டீஸ்வரம் அப்படின்னு பார்த்தோம். திண்டீஸ்வரம்னா என்னது, திண்டுக்கல். ஓகேவா, திண்டீஸ்வரம்னா திண்டுக்கல். அடுத்தது திண்டிவனம்னா என்னென்னு பார்க்கணும், புளியங்காடுன்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா, அதுக்காக தான் இந்த டிஃப்ரென்ஸை சொல்கிறது. பாருங்கள், நான் முன்னாடியே காட்டுறேன் பாருங்கள். திண்டீஸ்வரம் அப்படின்னா என்னது, திண்டுக்கல். அதுவே திண்டிவனம் அப்படின்னா புளியங்காடு. ஓகேவா, என்னது திண்டிவனம் அப்படின்னா புளியங்காடு. அப்போ நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகேவா, புளியங்காடு என்ன, திண்டிவனம். அப்போ திண்டிவனம் மட்டும்தான் வந்து புளியங்காடுனா கிடையாது. அப்போ முந்திரிவனம்னு சொல்லலாம், திந்திரிவனம்னு சொல்லலாம். ஓகேவா, அப்போ திண்டிவனத்தை என்ன சொல்லலாம், முந்திரிவனம்னு சொல்லலாம், திந்திரிவனம்னு சொல்லலாம். அப்போ இதுவும் உங்களுக்கு மைண்டுக்கு வரணும். ஓகேவா, இதுவும் மைண்டுக்கு வரணும், கண்டிப்பாக இதுவும் மைண்டுக்கு வரணும். சரியா, அப்போ முந்திரிவனம், திந்திரிவனம், திண்டிவனம் இது மூணுமே என்னது, புளியங்காடு அப்படின்றது உங்களுக்கு மைண்டுக்கு வரணும். அதுவே புலிக்காடு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பழவேற்காடு. ஓகேவா, போர்ச்சுகீசியர் டாப்பிக்கு மைண்டுக்கு வந்துடணும். போர்ச்சுகீசியர், ஃப்ரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள்லாம் நம்ம பகுதியை வந்து ஆண்டுகிட்டு இருந்திருப்பாங்கல்ல அந்த 1700 காலகட்டத்தில். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்டுக்கு வந்துடணும். 1500 காலகட்டத்திலேருந்து அந்த 700 காலகட்டம் கிழக்கிந்திய கம்பெனிலாம் படிக்கும்போது நீங்கள் இதை வந்து படிப்பீங்க. ஓகேவா, புலிகாட்டு, பழவேற்காடு அப்படின்ட்டு. சரியா, டச்சுக்காரர்களோட தலைமையகமாக இருந்துச்சு இந்த பழவேற்காடு அப்படி இப்படின்ட்டு படிப்பீங்க. அப்போ அதை படிக்கும்போது உங்கள் மைண்டுக்கு வந்துடணும். அடுத்தது புளியங்காடு என்னவா மாறுது, திண்டிவனம், முந்திரிவனம், திந்திரிவனம். அப்போ திண்ணனூர், திருநின்ற ஊர். நம்ம இது முன்னாடியே பார்த்தோம், திருநின்ற ஊரும் என்னது, திண்ணனூராக மருவுது. திண்ணனூர்னா என்னது, திருநின்ற ஊர். ஸோ ரெண்டையுமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்தது வெற்றிலை குண்டு. வெற்றிலை குண்டு தான் என்னவா மாறுதுன்னா வத்தலை குண்டுன்னு மாறுது. ஓகேவா, வத்தலை குண்டு அப்படின்ட்டு மாறுது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒவ்வொருத்தரும் ஒரு புக்கில் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா வெத்தலை குண்டுனே போட்டு எழுதுவாங்க. ஓகேவா, என்னது வெத்தலை குண்டு. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ ரெண்டுத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. வெத்தலை குண்டுனாலும் பாருங்கள், வத்தலை குண்டுனாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா, அப்போ அதை பார்த்து வச்சுக்கோங்க. வெற்றிலை குண்டு அப்படின்னா வெத்தலை குண்டு. அடுத்தது வெண்கல்லூர். வெண்கல்லூர் தான் பெங்களூராக மாறுது. அப்போ என்னடா அது இப்படிலாம் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கவே கூடாது. ஓகேவா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. சரியா, வெண்கல்லூர் அப்படின்றத என்னவா மாறுது, பெங்களூராக மாறுது. அப்போ இதுவும் நம்மளுக்கு என்னது, ரொம்ப 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 முக்கியமானது. சரியா, வெண்கல்லூர் என்னவா மாறுது, பெங்களூராக மருவுது. பொழிலாச்சி. பொழிலாச்சி தான் காலப்போக்கில் பொள்ளாச்சின்னு சொல்லி பொள்ளாச்சியாக மாற்றிட்டானுங்க. ஓகேவா, பொழிலாச்சி தான் என்னது, பொள்ளாச்சியாக மருவிடுது. ஸோ அப்போ இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான இது. அப்போ இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அப்போ பொழிலாச்சி அப்படின்னா என்னது, பொள்ளாச்சி. சரியா, அதே மாதிரி தான் பைம்பொழில், பம்புலி அப்படின்னு பார்த்தோமா, அதே கான்செப்ட் தான். சரியா, பொழிலாச்சி அப்படின்னா பொள்ளாச்சி. அடுத்து பாருங்கள் திரிசூலம். திரிசூலம் தான் திருச்சூர்னு சொல்லுவாங்க, திருச்சுரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நீங்கள் வந்து அந்த கேரளா சைட்லாம் படிச்சிருப்பீங்க, திருச்சூர் அப்படின்ட்டு படிச்சிருப்பீங்க. அப்போ என்ன அது, திரிசூலம் அப்படின்றது திருச்சூர், திருச்சுரம் அப்படின்ட்டு மருவுது. ஓகேவா, திரிசூலம் அப்படின்றது எப்படி மருவுது, திருச்சூர் அப்படின்னும் திருச்சுரம் அப்படின்னும் மருவுது. அடுத்தது பழங்காலத்தில் கல்வெட்டில் மதுரையை எப்படி குறிச்சிருப்பாங்க, மதுரைன்னு குறிச்சிருப்பாங்க. காலப்போக்கில் தான் என்னவா மாறுது, மதுரை அப்படின்னு மாறுவது. ஓகேவா, எப்படி கல்வெட்டில் பழங்காலத்தில் மதுரைன்னு தான் இருக்கும். அப்போ மதுரைன்னு இருந்தது காலப்போக்கில் எப்படி ஆகுது, மதுரை அப்படின்ட்டு மாறுது. சரியா, அப்போ இதுவும் நம்மளுக்கு முக்கியம். அடுத்தது பாருங்கள் உகுநீர்கல். உகுநீர்கல் அப்படின்றது தான் எப்படி மாறுது, ஒகைனக்கல்னு மாறுது. ஓகேவா, உகுநீர்கல் அப்படின்னாலும் புகைநற்கல் அப்படின்னாலும் ஒரே ஊர் தான். என்ன அது, ஒகைனக்கல். தருமபுரியில் இருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது வந்து ஒரு ஃபால்ஸு, நீர்வீழ்ச்சி அப்படின்லாம் நீங்கள் வந்து நல்லா படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து தண்ணியே இல்லாத ரொம்ப வெறிச்சோடி போய் கிடக்குது. ஏன்னா வந்து நம்ம இது கர்நாடக அரசுலேருந்து தண்ணி வராததுனால பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா, அப்போ உகுநீர்கல், புகைநற்கல் அப்படின்னா உங்களுக்கு ஒகைனக்கல் ஞாபகம் வந்துடணும். சரியா, என்னது ஒகைனக்கல். அங்கேயும் கல்லுன்னு தான் முடியும், இங்கேயும் கல்லுன்னு தான் முடியும், இங்கேயும் கல்லுன்னு தான் முடியும். ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். சரியா, அப்போ உகுநீர்கல்,
புகைநற்கல் அப்படின்னா என்ன ஊராக மறுவுது, ஒகேனக்கல்லாக மறுவுது. அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், திரிசூலம் பார்த்தோம். திரிசூலம் எப்படி மறுவுது, திருச்சூர்னு மறுவுது, திருச்சுரம் அப்படின்னு மறுவுது. அப்போ இதுவும் நம்மளுக்கு முக்கியமானது. ஓகேவா, மதுரையெல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள் கசத்தியாறு. கசத்தியாறு தான் கயத்தாறுன்னு மாறுது. வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கில் போட்டிருப்பாங்களா, கயத்தாறில் இந்த மாதிரி தூக்கில் போட்டிருப்பாங்கன்னு. ஓகேவா, அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி 17ஆம் தேதின்னு 2 டேட்டா இருக்குன்னு கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான், அது அந்த கான்செப்ட் தான் இங்கே பாருங்கள். கசத்தியாறுன்றது கயத்தாறு முடிஞ்சு போச்சா. என்னது கசத்தியாறு அப்படின்றது எப்படி வந்து மாறுது, கயத்தாறு அப்படின்னு மாறுது. ஓகேவா, எப்படி மறுவுது, கயத்தாறு அப்படின்ட்டு மறுவுது. ஸோ ரொம்ப 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 முக்கியமானது, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது சோழிங்கபுரம், சோழிங்க நல்லூர். இதுதான் வந்து என்னவா மாறுதுன்னா சோழிங்கர்னு மாறுது. நல்லா பாருங்கள், சாரி, சோழலிங்கபுரம், சோழிங்கநல்லூர். இதுதான் வந்து எப்படி மாறுதுன்னா சோழிங்கர்னு மாறுது. அப்போ இந்த லீ பாருங்கள், இந்த லா பாருங்களேன், இது வந்து இந்த லீயாக மாறிடும். ஏன்னா நம்ம வியாச விளக்கம் புத்தகத்தில் படிச்சிருப்போம். ஓகேவா, என்ன படிச்சிருப்போம், சோழபுரம் அப்படின்ட்டு படிச்சிருப்போம். அதை வந்து எப்படி எழுதியிருப்பாங்க, சோழபுரம் அப்படின்ட்டு இந்த லா போடுவாங்க. ஓகேவா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். சோழிங்கநல்லூருக்கு இந்த லீ இருக்கும், அதை வந்து எப்படி போடுவாங்க, இந்த லீயாக மாற்றிடுவாங்க, சோழிங்கர். ஓகேவா, என்னது சோழிங்கர். அப்போ இந்த மாதிரி மாற்றிடுவாங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. சரியா, அடுத்து பாருங்கள், சம்மந்தமே இல்லாத இருக்கும். இப்போ சோழலிங்கபுரமும் சோழிங்கநல்லூரும் கூட நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க சோழிங்கர் அப்படின்ட்டு. ஏன்னா வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அடுத்து பாருங்கள் தவத்துறை. என்னடா அது தவத்துறை அப்படின்னு கேட்கக்கூடாது. தவத்துறை தான் லால்குடியாக மாறிடுச்சு. ஓகேவா, திருச்சிக்கு பக்கத்தில் லால்குடின்னு ஒரு ஊர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் அந்த தவத்துறை தான் என்னவா மாறிடுச்சு, லால்குடியாக மாறிடுச்சு. என்னடா தவத்துறைனா, என்னடா அது புதுசாக இருக்க வேர்டு அப்படின்ட்டு யோசிக்கக்கூடாது. தவத்துறைனா என்னது, லால்குடியாக மறுவிருச்சு. அப்போ தவத்துறைனா லால்குடின்னு நமக்கு தெரியணும். அடுத்து பாருங்கள் திருக்கொடிமாட செங்குன்றூர். இந்த ஊர் பேர் தான் திருச்செங்கோடு அப்படின்ட்டு மாறுது. ஓகேவா, அர்த்தநாரீஸ்வரர் டெம்பிள்னு சொல்லுவாங்க. திருச்செங்கோடு மலையில் அர்த்தநாரீஸ்வரர் சாமி வந்து கோயில் வந்து ஃபேமஸ்ஸு. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நாமக்கல் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது. ஓகேவா, இப்போ நாமக்கல் என்னது, ஆரைக்கல்னு பார்த்தோம். ஓகேவா, என்னது ஆரைக்கல் அப்படின்னு பார்த்தோம். ஆரைக்கல்னால் நாமக்கல்ன்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா, அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கம்பேர் பண்ணி லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா மறக்கவே மறக்காது. இந்த திருச்செங்கோடில் தான் ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரமத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணார் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஜிகேல படிச்சிருப்பீங்க. அப்போ இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த திருச்செங்கோடு எப்படி அழைச்சிருப்பாங்க, திருக்கொடிமாட செங்குன்றூர். ஓகேவா, என்னது திருக்கொடிமாட செங்குன்றூர். இதுதான் திருச்செங்கோடு அப்படின்னு மறுவி இருக்கும். ஓகேவா, அப்போ ரொம்ப முக்கியம். தவத்துறை சம்மந்தமே இல்லாத இருக்கும். என்னது தவத்துறைன்றது லால்குடி. ஓகேவா, தவத்துறை அப்படின்றது லால்குடி. திருக்கொடிமாட செங்குன்றூர் அப்படின்னா திருச்செங்கோடு. அடுத்து பாருங்கள் சம்மந்தமே இல்லாத இருக்கும். ஓகேவா, 4 கோட்டை. என்னடா 4 கோட்டை 7 கோட்டை அப்படின்ட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. 4 கோட்டைனா சிவகங்கை. ஓகேவா, பாருங்கள் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா, ஏன்னா கையை வைக்கிறவன் இந்த மாதிரி தான் கையை வைப்பான். உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சதையெல்லாம் கையை வச்சுட்டு இருக்க மாட்டான். ஓகேவா, அப்போ இந்த மாதிரி திடீர்னு உள்ளே பிடிச்சி இறக்கி விட்டானா போச்சு, எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா, அப்போ 4 கோட்டை அப்படின்னா சிவகங்கை. ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, 4 கோட்டை அப்படின்னா என்ன அர்த்தம், சிவகங்கை. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்கள் பழமுதிர் சோலை. பழம் உதிர் சோலை தான் பழமுதிர் சோலையாக மாறிடுது. இது ஈஸியாக எடுத்துருவீங்க. ஓகேவா, இந்த ஊவும் சேர்ந்து என்னவா மாறுது, ஊவாக மாறுது. மீதியெல்லாம் பாருங்கள் அப்படியே வந்துடும். ஓகேவா, அப்படியே இயல்பாக புணர்ந்துடும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது. பழமுதிர் சோலை. ஆனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது முதுகுன்றம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இதை வந்து நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணியே தான் ஆகணும். சரியா, முதுகுன்றம் அப்படின்றது விருத்தாச்சலம். சரியா, முதுகுன்றம் அப்படின்றது என்னது, விருத்தாச்சலம். இப்போ ரொம்ப ரொம்ப இதுவும் முக்கியம். ஓகேவா, முதுகுன்றம் அப்படின்றது விருத்தாச்சலம். அடுத்து பாருங்கள் ராஜராஜேஸ்வரம் அப்படின்னா தாராசுரம். ஓகேவா, என்னது தாராசுரம். ஏன் இதை வந்து தாராசுரம்னு சொல்கிறாங்க, தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் அங்கே இருக்கும். ஓகேவா, யார், 2ஆம் ராஜராஜன் கட்டியிருப்பாங்க. ஓகேவா, 2ஆம் ராஜராஜன் கட்டியிருப்பாங்க. அவர் தான் வந்து இதுக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்து பேரை வைப்பார், ராஜராஜேஸ்வரம் அப்படின்ட்டு பேரை வைப்பார். ஓகேவா, அப்போ இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா, அப்போ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, தாராசுரர் ஐராதீஸ்வரர் கோயில் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா, ஐராவதம் அப்படின்றது என்னது, இந்திரனோட அந்த வெள்ளை யானை பேர் தான் அந்த ஐராவதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ முதுகுன்றம் அப்படின்னா விருத்தாச்சலம். ஓகேவா, முதுகுன்றம் அப்படின்றது விருத்தாச்சலம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ராஜராஜேஸ்வரம் அப்படின்னா தாராஸ்வரம். இது வந்து நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ராஜராஜேஸ்வரம் அப்படின்றது தாராஸ்வரம். அப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, அடுத்து பாருங்கள்
பலவந்தாங்கல். பலவந்தாங்கல்னா என்னது? பல்லவந்தாங்கல். பாருங்கள், இதுவும் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? என்னது? அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ பலவந்தாங்கல்னா என்னது? பல்லவந்தாங்கல். சரியா? பலவந்தாங்கல்னா பல்லவந்தாங்கல். அப்போ இது கூட ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா இங்கேயும் தாங்கல் வருது, இங்கேயும் தாங்கல் வருது. பலவந்தன்றது பல்லவன் அப்படின்ட்டு மாறுது. அப்போ இதை கூட ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் இந்த மாதிரி பாருங்கள், ராஜராஜேஸ்வரன்றது தாராசுரம் நம்மளுக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து ஒரு தடவையாவது நீங்கள் வந்து ரீட் அவுட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ரீட் பண்ணலை அப்படின்னா அங்கே போய் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா? சரி, அப்போ இந்த 5 வார்த்தையை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாலுக்கோட்டை அப்படின்றது என்னவா மாறும்? சிவகங்கைன்னு மாறும். ஏன்னா இந்த வார்த்தையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? தவத்துறை லால்குடின்னு மாறும். இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த திருக்கொடி மாட செங்குன்று கூட திருச்செங்கோடு நீங்கள் அழகாக எடுத்துருவீங்க. ஓகேவா? அப்புறம் பாருங்கள், முதுகுன்றமும் சம்மந்தமே இல்லாத இருக்கும். எப்படி? விருதாச்சலம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ராஜராஜேஸ்வரம் எப்படி இருக்கும்? தாராசுரம். படவந்தாங்கல்லாம் எப்படி? பல்லவன் தாங்கல். இது கூட தாங்களை வச்சு நீங்கள் எடுத்துருவீங்க. ஓகேவா? அடுத்தது கொடைக்கானல் கோடை. இது நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. ஓகேவா? இது வந்து எங்கே இருக்கும்? நம்ம வியாச விளக்கம் புக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. கோடை, கொடைக்கானல் அப்படின்ட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பணக்குடி. பணக்குடி அப்படின்றது பனவைன்னு மாறுது. ஓகேவா? பணக்குடி அப்படின்றது என்னவா மாறுது? பனவை அப்படின்னு மாறுது. விருதுநகர்ன்றது விருதைன்னு மாறுதா? அதே மாதிரி தான். சைதாப்பேட்டை சைதைன்னு மாறுதா? அப்போ பனங்குடின்றது பனவைன்னு மாறுது. சரியா? அப்போ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது சூரலூர். சூரலூர் அப்படின்றதான் சூலூர்னு மறுவுது. சரியா? சூரலூர் வந்து எப்படி மாறுது? சூலூர் அப்படின்ட்டு மறுவுது. அப்போ இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. இது கூட நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ராவை தூக்குனிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா? ராவை தூக்கிட்டிங்கன்னா சூலூர் வந்துடும். அப்போ இதை ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். அடுத்தது எம் தந்தை தான் எந்தைன்னு மாறும். ஓகேவா? எம் தந்தை தான் எந்தைன்னு மாறும். அடுத்தது மாமல்லபுரம். மாமல்லபுரம்னா என்னது? மகாபலிபுரம். ஸோ இதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ நமக்கு டிஃப்ரெண்ட்டான வேர்டு தான் நமக்கு இதில் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? அப்போ இதில் எது டிஃப்ரெண்ட்டான வேர்டோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை தான் கேட்பாங்க. அப்போ மாமல்லபுரம், மகாபலிபுரம் தெரியும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வேர்டு என்னது? பலவந்தாங்கல், பல்லவந்தாங்கல், ராஜராஜேஸ்வரம், தாராசுரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதுகுன்றம் அப்படின்னு சம்மந்தமே இல்லாத விருதாச்சலத்தை கொடுத்து வச்சுருப்பானுங்க. அதே மாதிரி நாலுக்கோட்டை அப்படின்னா சிவகங்கை. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா தவத்துறை. தவத்துறைனா லால்குடி. இதுவும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், உகுநீர்கல், புகைநற்கல். இது ஒகைநக்கல். ஆனால் 3 வார்த்தையிலையும் கல் வரனால நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், பொழிலாச்சி, பொள்ளாச்சி. இதுவும் ஈஸியாக தூக்கிடுவீங்க. வெண்கல்லூர்ன்றது நம்மளுக்கு குழப்பம். அப்போ அதுதான் என்னது? பெங்களூர் அப்படின்ட்டு மாறுது. ஓகேவா? வெண்கல்லூர் தான் பெங்களூராக மாறுது. அப்புறம் இது அடுத்து பாருங்கள், திண்ணனூர் அப்படின்ற திருநின்ற ஊர். இல்லை திருநின்ற ஊர், திண்ணனூர். இது ஈஸியாக எடுத்துருவீங்க. அடுத்தது திண்டிவனம். திண்டிவனம், முந்திரிவனம், திந்திரிவனம். இது எல்லாமே என்னது? புளியங்காடு. ஓகேவா? இது எல்லாமே புளியங்காடு. சப்போஸ் இந்த இதெல்லாம் வராத வெறும் புளிக்காடுன்னு கொடுத்துட்டோன்னா என்ன போடணும்? பழவேற்காடுன்னு போடணும். ஓகேவா? புலிக்காடு எப்படி மறுவுது? பழவேற்காடாக மறுவுது. அடுத்தது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தா? திருமறைக்காடு. திருமறைக்காடு வந்து எப்படி மறுவுது? வேதாரண்யமாக மறுவுது. வேதாரண்யம். இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் திண்டீஸ்வரம். திண்டீஸ்வரம் தான் என்னது? திண்டுக்கல். திருச்செந்தூருக்கு நம்ம 4 பார்த்தோம். என்னென்னது? செந்தில் அப்படின்ட்டு வரும். ஓகேவா? செந்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தூர். அதுக்கப்புறம் திருச்சீரளவாய். அதுக்கப்புறம் வெறும் அலைவாய். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வரும்? திருச்செந்தூருக்கு வரும்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக என்னது? தர்மபுரம் அப்படின்றது தாம்பரமாக மாறும். சேலம் கூட இந்த ராவை தூக்கிட்டிங்கன்னா சேலம் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்கள், திருத்தணிகை. திருத்தணி அப்படின்றதுக்கு எப்படி? தணிகைன்னு வரும். குன்று தோராடல் அப்படின்ட்டு இன்னொன்று புதுசாக படிச்சிருப்போம். ஓகேவா? ஆப்ஷனில் குன்று தோராடல் அப்படின்னு கொடுத்து வச்சுருப்பானுங்க. ஸோ இதையும் நல்லா படிச்சுக்கணும். அடுத்தது அதே மாதிரி பழனின்னா என்னது? திருவாவினன்குடி. இதுவும் உங்களுக்கு தெரியணும். செங்கல் பட்டு தான் செங்கல்பட்டாக மாறும். இந்த செங்கற்பட்டு தான் அடுத்து எப்படி மாறும்? செங்கை அப்படின்ட்டு மாறும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? சின்னதரிப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை, கோடலம்பாக்கம் அப்படின்றது இந்த லாவை தூக்கிட்டு கோடம்பாக்கம் அப்படியே வந்துடும். குளிர் தண்டலை தான் என்னது? குளித்தலை அப்படின்ட்டு மாறும். ஓகேவா? குளிர் தண்டலை தான் குளித்தலைன்ட்டு மாறும். குன்றூர், குன்னூர். அதே மாதிரி மைசூர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? எருமையூர் அப்படின்னு இருந்தது, மகிசூர்னு இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அதை வந்து நல்லா படித்து வச்சுக்கணும். அப்போ ஆரைக்கல் அப்படின்னா நாமக்கல். ஓகேவா? ஆரைக்கல்னா நாமக்கல். அடுத்தது என்னது? இதே மாதிரி இன்னொன்று டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? தேவக்கோட்டை, தேவோட்டை அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? தேவக்கோட்டை, தேவோட்டை. பைம்பொழில் தான் எப்படி மாறுது? பம்புலின்னு மறுவுது. ஓகேவா? பம்புலின்னு மறுவுது. உதகமண்டலத்துக்கு இன்னொரு பேர் இருக்கும், மாந்தை அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வரும்னு பார்த்தோம். ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்தோம்னா, கும்பகோணத்துக்கு குடந்தை மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும், குடமூக்கு தெரியாது. ஏன்னா அந்த வியாச விளக்கம் புக்கில் குடமூக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதையும் நம்ம படிச்சுக்கணும். அதே மாதிரி புதுக்கோட்டைக்கு புது மைனுன்னு ஒரு மீனிங் இருக்குது.
ஓகேவா? புது மையும் வரும், புது கையும் வரும். ஸோ அதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ நாகப்பட்டினம், நாகர்கோவில். நாகப்பட்டினம் அப்படின்னா நாகை, நாகர்கோவில் அப்படின்னா நாஞ்சில். ஓகேவா? நாஞ்சில் அப்படி இல்லைன்னா நாஞ்சி. ஸோ ரெண்டையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ அதையும் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். சரியா? அடுத்து என்ன வரும்? வானவன் மாதேவிக்கு மானாம்பதின்னு சம்மந்தமே இல்லாத வரும். வானவன் மாதேவி அப்படின்னா மானாம்பதின்னு போடணும். ஓகேவா? அடுத்தது நம்ம இது பார்த்தோம், திருவண்ணாமலை பார்த்தோம். திருவண்ணாமலை அருணைன்னு வரும். ஓகேவா? திருவண்ணாமலை வந்து அருணைன்னு வரும். இன்னொன்று கூட பார்த்தோம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி. மொதல் 2 எழுத்து, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி, ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அருப்புக்கோட்டைனா அறுவைன்னு ஈஸியாக எடுத்துடலாம். பட் ஆனால் இன்னொன்று இருக்குது, திருநெல்லூர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? அப்போ இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ சிதம்பரம் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். சிதம்பரத்தில் தில்லை நடராஜ பெருமாள் கோயில் இருக்குது, அதனால் தில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், திருத்தணி நம்ம முன்னே பார்த்தாச்சு. ஓகேவா? நாகர்கோவில் நாஞ்சி பார்த்தாச்சு. ராமநாதபுரம் சம்மந்தமே இல்லாத கொடுத்துருப்பான். என்ன அது? முகவை. ஓகேவா? ராமநாதபுரம் முகவை. அதே மாதிரி மயிலாடுதுறைக்கும் மயிலாப்பூருக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஓகேவா? மயிலாடுதுறைக்கும் மயிலாப்பூருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். சரியா? மயிலாப்பூர் அப்படின்றது மயிலைன்னு வருவோம், அதுவே மயிலாடுதுறைன்றது மாயூரம்னு வரும். சரியா? அப்போ அந்த டிஃப்ரென்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. திருவண்ணாமலை அருணை ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்லாம் கேட்டு வச்சுட்டாங்க, நல்லா பார்த்துக்கணும். சரியா? அடுத்தது சேந்தமங்கலம், இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் அழகாக வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். சரியா? அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். சரியா? எதுக்காக இது இவ்வளோ ஃபுல்லாக பார்க்குறோம் அப்படின்னா, கம்பல்சரி நமக்கு வந்து இதில் கொஸ்டின் இருக்குது. இந்த மறுவு சொற்கள் இல்லாத கொஸ்டினே கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்ட் 1லேயே பார்த்துருப்போம். வைகுந்தம்னா வைகுண்டம், ஸ்ரீவைகுண்டம்னா ஸ்ரீவை, கோடினாலும் கொடைக்கானல் மீனிங்னு ஒரு மீனிங் வரும்னு பார்த்தோம். இது எல்லாமே எந்த புக்கு? இந்த வியாச விளக்கத்தில் இருக்க புக்கு. ஓகேவா? வியாச விளக்கத்தில் இருக்கிற டேட்டா இதெல்லாம். சரியா? ஸோ இந்த பிடிஎஃப் அப்படியே நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நம்மளால் ஒருத்தருக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் தான் இந்த வீடியோ இருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.